விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கற்பகம், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி மொத்தம் 33 வார்டுகளை கொண்டது. இதில் மடார்வாளம் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் நகராட்சி சார்பாக புதிதாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என நகராட்சி சார்பில் அறிவிப்புகள் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதி பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைக்கப்பட்டால் தொற்று நோய் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அந்த பணிகள் நடைபெற உள்ள நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும், இதனால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்தி அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பின்னர் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படுவோம் என்பதை அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.